ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு ஒரு கதை சொல்லணும்னு தோணித்து. நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம பயப்படுறோம், எல்லாத்தையும் ஹெல்ப்புக்கு போகிறோம். அதே இது புறத்தியாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளே போகலை, அவள் கூப்பிட்டா கூட போகிறதுக்கு யோசிக்கிறோம். ஐயோ, அடுத்த வீட்டுக்காரனோட சண்டை ஆகிடுமோ, போலீஸுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துடுமோ, போலீஸ்கிட்ட போகிற மாதிரி இருக்குமோ, இப்படியெல்லாம் யோசிச்சு நம்ம வாசக்கதை கூட திறக்கிறதில்ல. ரொம்ப சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெல் அடித்து ஒரு ராத்திரி ப்ராப்ளம் இருக்கும். கதவை திறந்து கூட பார்க்க மாட்டான் ராத்திரியில். என்ன ஆகிடுது, நெய்பர் தானே, கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிற 10 தரம். அவன் வீட்டில் நம்ம காப்பி குடிக்கணும், நம்ம வீட்டில் அவன் காப்பி குடிக்கணும். ஒரு ராத்திரினா ஒரு போவோம், ஹெல்ப்புக்கு போவோம். கதவை திறக்க மாட்டான். நடுராத்திரி கார்த்தால பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவான். நமக்கு எதுக்கு வம்பு, கார்த்தால பார்த்துக்கலாம், விஷயம் தெரிஞ்ச வர கேட்டுக்கலாம். அப்படியா, ராத்திரி சத்தம் வந்துதான், எங்களுக்கு சத்தமே வரலையே, இப்படிலாம் சொல்லுவோம். அடுத்தவனோட பிரச்சனையில் நம்ம தலையிட்டு அவளுக்கு உதவி பண்ணணும். அப்புறம் இல்லாட்டி நம்ம எதுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கணும், நம்ம மட்டும் தனியாக இருக்கலாம் இல்லையா காட்டில். இதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்லலான்னு தோணித்து. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த கதைக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஒரு மிடில் கிளாஸ் வீடு, கொஞ்சம் வசதியாக இருப்பா, புருஷன் பொண்டாட்டி. அவள் வீட்டில் ராத்திரி சமைச்சு வச்சுட்டா கார்த்தால எழுந்து பார்த்தா அந்த சாப்பாட்டெலாம் எலி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இல்லை கீழெல்லாம் கொட்டியிருக்கும் சமையக்கட்டில். டெய்லி இது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ அவள் கண்டுபிடிச்சா ஒரு எலியோட ஒரு வலை இருக்குது, பொந்து இருக்குது. அந்த எலி ராத்திரியில் வந்து அட்டகாசம் பண்ணுறது அப்படின்னு. அந்த லேடி சொன்னால் புருஷன்ட்ட, ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வா, இந்த எலியை பிடிச்சி விடணும். அவனும் எலிப்பொறி வாங்கிட்டு வந்து அவன் வச்சான். அதில் ஒரு வடையும் வச்சான். எலியே வா வா, வடையை திங்கவான்னு கூப்பிட்டான், வச்சுட்டான். இந்த ஹீரோ எலி எட்டி பார்த்தது. ஓ, வடையை வச்சிருக்கியா நீ எலிப்பறிக்குள்ளே, நான் மாட்டிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கவலை வந்துடுது. இப்போ நான் மாட்டின்னுட்டேன்னா செத்துப்படுவேனே. இப்போ என்ன பண்ணுறது, அந்த வீட்டில் ஒரு கோழி வளர்க்குறான். அந்த கோழிக்கிட்ட போச்சு எலி. போய் சொல்லித்து, தோஸ்த் என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு பொறி கொண்டு வந்து வச்சுருக்கான், நான் அந்த வடையை வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வடை சாப்பிட, ஆனால் நான் வடையை திங்க போனேன்னா நான் மாட்டின்னு விடுவேன், நான் என்ன பண்ணுறேன், நான் எலிப்பொறியில் மாட்டின்னு செத்துப்படுவேன். அவசரம் கோழியை பிடிக்கலாம், எலிப்பொறியெல்லாம் வைக்க மாட்டான். அதனால் உன்னோட எலிப்பொறியை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீ வடை திங்காமல் போய் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு. எப்படி இது, இந்த எலி வந்து நொந்துண்டு வெளியில் வந்துடுது. அதே வீட்டில் ஒரு வான்கோழி இருக்குது. அந்த வான்கோழிகிட்ட போச்சு. வான்கோழிகிட்ட போய் சொல்லிட்டு, ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு எலிப்பொறி கொண்டு வந்து வச்சுருக்கேன் முதலாளி, என்னை பிடிக்கிறதுக்காக, நான் செத்துப்படுவேன். நான் போய் கோழிகிட்ட சொன்னேன். கோழி சொல்லிடுது, எனக்கு அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது, நான் எலிப்பொறியில் மாட்டிக்க மாட்டேன். அப்போ இந்த வான்கோழி சொல்லிட்டு, எனக்கு மட்டும் என்னோட கவலை எலிப்பொறிக்கிட்ட, நான் பெரிய பறவையாக்கும், நான் இங்கே போய் இந்த எலிப்பொறியில் மாட்டிப்பேன், போ இங்கேருந்து போ அப்படின்னு விரட்டி விட்டு எலி முகத்தை தொங்க போட்டுண்டு பழையபடி வெளியில் வந்து. பாவம் இல்லையா, எலி இப்படியே இருட்டில் சுற்றி வந்தது. அங்கே ஒரு ஆடு வளர்க்குறாங்க. அந்த ஆட்டுக்கிட்ட போச்சு. என்ன பெரியவரை, என்னை வந்து என்னை பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு எலிப்பொறி கொண்டு வந்து வச்சிருக்கான் முதலாளி, நான் எலிப்பொறியில் மாட்டின்னு விடுவேனே, நான் என்ன பண்ணுறது, செத்துப்படுவேனே. செத்துப்போ, நான் என்ன பண்ண முடியும், எலிப்பொறியில் நானாக மாட்டிக்க போகிறேன், நீ தான் வடை திங்க போ, நீ தான் மாட்டிப்ப போ அப்படின்னு. ஸோ இந்த எலி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்றைக்கி ராத்திரி நான் பட்னியாகவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி பொந்துக்குள்ளவே தன் வலையில் உட்காந்து கொடுத்து. ராத்திரி முழுக்க அது வரவே இல்லை. எலி போய் உட்காந்துருத்தனோடதில் இன்றைக்கி பட்னியாகவே படுத்துனுடுவோம், பசியாகவே இருப்போம், இன்றைக்கி சாப்பாடை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ளே உட்காந்து கொடுத்தோம். நம்ம மாட்டின்னுட்டா என்ன பண்ணுறோம். அந்த வீட்டுக்காரன் பொண்டாட்டியும் அவளும் படுத்துக்க போயிட்டார். இல்லாத இடத்துல பட்டு
ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டமால்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம்னு எலி வந்து பொந்திலேருந்து வெட்டி பார்க்குறது, ஒரு பாம்பு அந்த எலி பொந்தில் மாட்டின்னு. எலி கீழே உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ண இந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி வெளியில் வரா. வந்து லைட்டு போட்டு கிட்டக்கு போய் பார்க்குறா, எலி மாட்டின்னு இருக்கான்னு பார்க்க அந்த பாம்பு அவளை கொத்திடுது. கொத்திடணும், ஐயோ பாம்பு கொத்திடுது, பாம்பு கொத்திடுது, பாம்பு கொத்திடுதுன்னு கத்துறான். கத்தினோன்னு இந்த புருஷன் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பாம்பை அடித்து தூக்கி போட்டால் இவளுக்கு நுறையாக தள்ளுறது. இந்த பொம்பளைக்கு பாம்பு கடி இல்லையா, விஷக்கடி. டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். டாக்டர்கிட்ட காமிச்சோன்னா டாக்டர் சொன்னால், இதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் குருமா பண்ணி கொடுங்க, அவளுக்கு உடம்புல தெம்பு வரும், நாங்கள் மருந்தெல்லாம் கொடுக்குறோம், அதனால் பரவாயில்ல நீங்கள் சிக்கன் குருமா பண்ணி கொடுங்க. சரின்னு வந்தால் வீட்டுக்கு வந்து கோழி அடிச்சிட்டான். கோழி அடித்து குருமா பண்ணிட்டான். குருமா பண்ணின உடனே கோழி போயிடுது. இந்த எலி ரொம்ப வருத்தப்படுறது, ஐயோ நம்ம ஃப்ரெண்டு, நம்ம போய் கேட்டோம், நமக்கு ஆனால் நல்லது சொல்லலாமா, நமக்கு ஹெல்ப்பும் பண்ணலை, ஆனால் பாரு அவன் அடித்து கொண்டுட்டான். அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆச்சு. கொஞ்சம் உடம்பு தேறி வர்றபோது அந்த டாக்டர் சொல்கிறான், இதுக்கு நீங்கள் வந்து வான்கோழி பிரியாணி கொடுங்க. அதுக்கு வான்கோழி பிரியாணி சாப்பிட்டாக்க அந்த உடம்புல வந்து அந்த சக்தி ரொம்ப சுருக்கம் வந்துடும், அதனால் உங்கள் ஒய்ஃபு உடம்பு தேறிடுவா அப்படின்னா. அடுத்த பலி வான்கோழி. வான்கோழி அடித்து அவளுக்கு பிரியாணி பண்ணி போட்டான். அவள் உடம்பு நல்லா தேறி எடுத்து கொஞ்ச நாள் தேறிட்டு வந்தோடனே எல்லோரும் வந்து, உன் பொண்டாடி உடம்பு தேறி எடுத்து, பாம்பு கடிச்சு அவன் பொழைச்சிட்டா, உன் பொண்டாடி உடம்பு தேறி எடுத்து பாம்பு கடிச்சு அவன் பொழைச்சிட்டான்னு திருப்பி எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்கான். சொன்ன உடனே நம்ம ஊர்லாம் சொல்லுவா இல்லையா, பார்ட்டி எப்போ தரப்போகிற, பார்ட்டி எப்போ தரப்போகிறேன்னு. ஸோ எல்லோரும் அவன்கிட்ட வந்து பொண்டாட்டி உடம்பு சரியாக எடுத்து பார்ட்டி எப்போ தரப்போகிறேன் அப்படின்னு. சரிடா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்ட்டி தரலாம் அப்படின்னா. எங்கேருந்து பார்ட்டி தருது? அதோட 2 ஆளை கூப்பிட்டான். ஆடு அடிடா, ஆட்டுக்கால் சூப்பு வச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் மாமிசம் சாப்பாடு போடும் அப்படின்னா. வீட்டில் இருந்த ஆட்டையும் வெட்டி சாப்பாடு போட்டாச்சு. எலி பொறி வச்சதுலேயும் எலி தப்பிச்சு கொடுத்து. ஆனால் இந்த எலிக்கு ஹெல்ப் பண்ணாத இந்த மாக்கி 3, கோழி, வான்கோழி, ஆடு 3 செத்து போச்சு. போயாச்சு, எலி சாகலை. இப்போ என்னாச்சு, பொண்டாட்டிக்கு பாம்பு கடிச்சிடுத்து, ஆனால் பொண்டாட்டி பொழைச்சிட்டான்னு அந்த ஆள் என்ன பண்ணான், அந்த எலி பொறியை தூக்கி பரனில் போட்டான். எதுக்கு? சரி ஓகே நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிப்பொறியை தட்டின்னு போய் வெளியில் விட்டுருக்கலாம். இந்த ஆடே 4 நாள் தள்ளியிருக்கலாம். வான்கோழியும் கோழியும் சேர்ந்துட்டு அதை தள்ளி கொண்டு போயிருக்கலாம். கிட்டக்கு கூட வரல, போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எலிப்பொறி வந்தால் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீ தானே சாக போகிற சான்னு சொல்லித்து இல்லையா. கடைசியில் இது பொழைச்சி கொடுத்து அவாம பொழைச்சி. ஸோ அடுத்தவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே, அதில் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் தவிர்க்க முடியாமல் வந்துடும் அப்படின்னா அதையும் நம்ம வாயை விட்டு பேசலாம். இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது, என்னால் பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட சஜஸ்ட் கொடுக்கலாம். நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், கிட்டக்கே போக மாட்டேங்கிறோம். ராத்திரி பெல் அடித்தா கூட காத்தால பேசிக்கலான்னு வச்சிடுறோம். என்னமோ கூட்டமாக இருக்குது இருக்கலாம், நமக்கு நம்ம வீதியில் இருக்க பையனுக்கு அடிபட்டுருக்கலாம், நம்ம கிட்டக்கு போக மாட்டேங்கிறோம், போலீஸ் கேஸ் ஆகிடும், அது வரும். நம்ம இப்படி ஒதுங்கி போகிறதுனால தான் நமக்கு காரியம் போது நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடிய மாட்டேங்கிறது. நமக்கு காரியம் போது தானாக ஓடி வரணுமே, அப்போ எப்படி ஓடி வருவா? நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் தானே நமக்கு 4 பேர் வருவா. முன்கை நின்றால் தானே முழங்கை நிலம், வெறும் முன்கை நிலம் முழங்கை எப்படி நிலமோ இல்லையா? அதனால் நம்ம கூட இருக்கிறவா பக்கத்தால் இருக்கிறவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அவளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ நம்மளும் அதில் கலந்துக்க பார்ப்போம். ஓகே, ஒருத்தருக்கு வந்து 10 லட்சம் ரூபா செலவு வேணும்னாக்க நம்மளால் கொடுக்க முடியாது. இல்லை ஒருத்தருக்கா ஒரு 40 கிலோ ஒரு ஐட்டத்தை தூக்கின்னு போகணுன்னா வயசானவங்க பண்ண முடியாது. நான் வேணா நின்று பார்த்துக்கிறப்பா கீழே விழாமல் இருக்கு, நீ தள்ளின்னு போன்னு சொல்லலாம். பட் நீ அவளோட காரியத்தில் நீ கலந்துக்கணும். ஸோ புறத்தியாருக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்னக்கு தேவை அப்படின்னு நம்ம ஒதுக்கப்படாது. நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரலாம் இல்லையா? நமக்கும் 4 பேர் வரும். சொசைட்டினா 4 பேர் சேர்ந்துருக்கிறது தானே சொசைட்டி. அதனால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம், எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.